திருச்சிற்றம்பலம். வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சீத வளர்வயற் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருச்சிற்றம்பலம். குருவர்களாலும் திருவர்களாலும் திருஞான சம்பந்த பெருமானுடைய குருபூசை திருநாளை முன்னிட்டு அவருடைய அருள் வரலாற்றை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்று முத்துச்சிவிகை என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். போன தலைப்பு நம்ம அவர் ஞானப்பால் உண்டது, அவருடைய அவதாரம் எதற்காக அப்படின்றதெல்லாம் நம்ம போன பதிவில் நம்ம சிந்தித்தோம். இந்த பதிவில் பெருமான் அவருக்கு என்னெல்லாம் கொடுக்குறாரு, அடுத்து அவர் என்னெல்லாம் அற்புதங்கள்லாம் செய்கிறாரு அப்படின்றத நம்ம சிந்திக்க இருக்கின்றோம். சிவபாத இருதயர் ஞானக்கன்றை எடுத்து தோள்மேல் வைத்து கொண்டு சென்றார். சிவானந்த வெள்ளம் போல் அடியார்கள் திருவீதிகளில் புடை சூழ்ந்து சென்றார்கள். ஏன்னா ஞானப்பால் உண்டு அவர் பதிகம் பாடினது அனைவருக்கும் தெரிந்து அந்த மாதிரி வரவேற்பு பண்ணுறாங்க. சிவபாத இருதயர் சிவஞான பிள்ளையாருடன் தமது திருமாளிகையில் நுழைந்த பொழுது சங்கநாதம் எழுந்தது, அந்தர துந்துபி முழங்கியது. பிள்ளையார் திருமாளிகையினுள் சென்றார். அன்றிரவு ஆண்டவரை எண்ணியவாறே ஞானசம்பந்தர் கண் துயின்றார். ஆரா அமுதனைய அண்ணலை சேவிக்கும் பொருட்டு கதிரவன் வருமுன் கோயிலை அடைந்தார். கோயிலை அடைந்ததும் தமக்கு திருவருள் செய்த சிவத்தந்தையாரையும் ஞானப்பால் அளித்த புண்ணிய தாயாரையும் போற்றி வணங்கி சீர்காழி பதிக்கு அருகில் உள்ள திருக்கோலக்காவில் எழுந்தருளியுள்ள இறைவனை இறைஞ்சும் பொருட்டு சென்றார். மடையில் வாழை பாய என்ற திருப்பாடலை பாடி தனது திருக்கரங்களால் தாளமிட்டார். அம்பலவாணரது கருணையால் திரு ஐந்தெழுத்து எழுதிய பொற்றாளம் அவருடைய திருக்கையில் வந்தது. அதனை பெற்ற தெய்வ மறைச்சிறுவர் திருவருளின் திறத்தை நினைந்து போற்றினார். பொற்றாளத்தை முழக்கி ஏழிசையும் தலைத்து ஓங்க இன்னிசை பதிகத்தை பாடி முடித்து திருக்கடைக்காப்பு சாத்தி அருளினார். அமரர்கள் அதிசயித்தனர். தும்புரு நாரதர் முதலியவர் வீணை வல்லார்கள் அப்பொற்றாளத்தின் அரிய நாதத்தை கேட்டு வெம்முதமுற்று துதித்தார்கள். வள்ளலாருடைய திருவருளை போற்றி பிள்ளையார் பொற்றாளத்துடன் சீர்காழியை நோக்கி புறப்பட்டார். அவர் நடந்து செல்வதைக் கண்டு மனம் பொறுக்காத தந்தையார் அவரை எடுத்து தோளில் தாங்கிக் கொண்டு நடந்தார். முத்தமிழ் விரகர் தோணியப்பரை வணங்கி தமது திருமாளிகையை அடைந்தார். திருஞான சம்பந்தருடைய அன்னையார் அவதரித்த திருநன்னிப்பள்ளியிலும் ஏனைய தலங்களிலும் வாழ்கின்ற அந்தணர்கள் அடியார்கள் ஆகியோர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பாலரா வாயரது பாதமலர் விழுந்து பணிந்து வணங்கினார்கள். வந்தவர்களுக்கெல்லாம் உணவு முதலியன தந்து உபசரிக்கின்ற சீர்காழி அப்போது சிவலோகம் போல காட்சியளித்தது. பல தலங்களில் உள்ள அடியார்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி ஆளுடைய பிள்ளையார் திருநெறிப்பள்ளி, திருவேற்காடு, திருமுல்லைவாயில் முதலிய பல பதிகளை தரிசித்து திருப்பதியங்கள் பாடி அருளினார். இசையில் மிக வல்லுனரும் சிவபரமானது திருவடி மறவாத உடையவருமான திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தனது மனைவியார் மதங்க சூளாமணியுடன் சீர்காழிக்கு வந்தார். சம்பந்தரது திருவடிகளை வணங்கும் பொருட்டு அவர் சீர்காழிக்கு எழுந்தருளியிருக்கின்றார். திருஞான சம்பந்த பெருமான் அவரை அழைத்து கொண்டு திருக்கோயிலின் திருமுன் சென்று வணங்கச் செய்தார். இங்கிருந்து இசையுடன் யாழ் மீட்டி உங்கள் பெருமானை பாடுங்கள் என்று கட்டளையிட்டு அருளினார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர்
தனது மனைவியார் மதங்க சூளாமணியாருடன் யாழ் மீட்டி மிக இனிமையாக பாடினார். சம்பந்தர் அதனை கேட்டு உள்ளம் உவந்தார். அனைவரும் அதிசயித்தனர். சந்திர மண்டலத்தில் வாழும் கிண்ணற மிதுனம் என்ற இரு பறவைகளும் இசையினை கேட்க இறங்கி வந்தன. ஏழிசை நூலில் வல்லவர்களாகிய கந்தர்வர்களும் வித்யாதரர்களும் வியந்து பாராட்டினார்கள். சம்பந்தர் பாணரையும் அவர் மனைவியாரையும் அழைத்து கொண்டு உறைவிடம் ஒன்றை தந்து நல் விருந்து செய்து சிறப்பாக உபசரித்தார். பிள்ளையார் பாடியருளிய பாடல்களை கேட்டு பாணனார் பெரிதும் மகிழ்ந்தார். அத்திருப்பதியங்களை யாழில் அமைத்து மிக இனிமையாக வாசித்து எல்லா உயிர்களையும் மகிழ்வித்தார். எந்தையே, அடியேன் தேவரீர் பாடியருளும் பதிகங்களை யாழில் வாசித்து எப்போதும் உம்மை பிரியாது சேவித்து கொண்டு அருகில் இருக்கும் பெரும்பேற்றினை தந்தருள வேண்டும் என்று பணித்தார். சம்பந்தரும் அவ்வாறே ஆகுக என்று அருளி செய்தார். தில்லை ஈசனை தரிசிக்க வேண்டும் என்ற பெரும் விருப்பத்தை தந்தையாரிடம் சம்பந்த பெருமான் அறிவித்தார். அவரும் அதற்கு இசைந்து உடன் புறப்பட்டார். திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் மதங்க சூளாமணியாரும் ஏனைய அடியார்களும் உடன் சென்றார்கள். இடையிடையே உள்ள திருத்தலங்களை வணங்கிக் கொண்டு கழனிகளையும் படுகரைகளையும் கடந்து கொள்ளிட நதியை அடைந்தனர். சந்தனக்கட்டைகளையும் மணிகளையும் கொளிக்கும் அப்பெரும் நதியை கடந்து தில்லையின் எல்லை வந்து வணங்கினார்கள். திருஞான சம்பந்தருடைய வரவை கண்டு மகிழ்ந்த சோலைகள் ஆடின, சாலிகள் தலை வணங்கின, இனிய காற்று எதிர்கொண்டது. தென் திருவாயிலின் வழியே சென்றார் சம்பந்தர். இவரது வருகையை அறிந்த தில்லைவாழ் அந்தணர்களும் அடியார்களும் நிறைகுடம் வைத்து தோரணங்கள் நாட்டி பூமாலைகள் தொங்கவிட்டு புகழ்ந்து சோபனங்கள் மொழிந்தனர். திருஞான சம்பந்தர் திருக்கோபுரத்தை தொழுதார். பேரம்பலத்தை வணங்கி ஆனந்த கூத்தர் திருமுன் சென்றார். இறைவர் தமக்கு அளித்த ஞானமேயான பொன்னம்பலத்தையும் தமது உள்ளத்தே நிறைந்த ஞானத்தின் எழும் ஆனந்தமே ஆகிய திருநடனத்தையும் கருத்தினால் கண்டவர் கண்ணாலும் கண்டு களித்தார். கண்கள் ததும்பி கரமலரை சிரமிசை குப்பி அஞ்சலி செய்தார். அற்றாங்கு எரியோம்பி தளியை வாராமே செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலமேய முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே என்னும் திருப்பதிகம் பாடி பரவி பணிந்தார். எல்லா காலங்களிலும் வணங்கும் திருக்கோயிலை வலம் வந்த அவர் அங்கு தங்குவதற்கு அஞ்சினார். ஆதலால் அருகிலுள்ள திருவேட்களம் சென்று அங்கு எழுந்தருளியுள்ள இறைவரை தொழுது அவ்விடம் தங்கினார். அங்கிருந்து திருக்களிப்பாலை, திருநெல்வாயில் முதலிய தலங்களுக்கு சென்று சுவாமியை வணங்கினார். தில்லையில் நடராச பெருமானுக்கு அணுக்கத் தொண்டர்களாய் விளங்கும் அந்தணர்களின் பெருமையை கண்டு சம்பந்தர் அதிசயித்தார். ஒரு நாள் சம்பந்தர் சிதம்பரத்துக்கு எழுந்தருளினார். அப்போது அண்டர்நாயகன் அருளால் 3000 அந்தணர்களும் சிவகணங்களாக காட்சியளித்தனர். சம்பந்தர் அவ்வரிய காட்சியை திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கும் காட்டி அருளினார். வெம்பந்தம் அகற்றும் சம்பந்தனுடைய செம்பதம் பணிந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அடியேன் பிறந்த தலமாகிய திரு எருக்கத்தம்புலியூர் வந்து சேவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அதற்கு இசைந்த சம்பந்தர் அவ்வாறே சென்று திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவதரிக்க தவம் செய்த அந்த தலத்தின் பெருமை அளவிற்கரியது என்று வியந்தார். தந்தையார் தோள் மீது செல்லும் சம்பந்தர் திரு அறத்துறை சென்று சுவாமியை வணங்க வேண்டும் என்று கருதி தொண்டர் குலாத்துடன் நடந்து சென்றார். காதலுடன் பாதம் தாமரை நோவவும் தந்தையார் மனம் வருந்தவும் நடந்து சென்றார். சம்பந்தர் அடியார் குலாத்துடன் நடந்து சென்ற போது மாரன்பாடி என்ற ஊர் எதிர்பட்டது. உடன் வந்த தொண்டர்கள் யாவரும் வழிநடந்து களைத்திருந்தார்கள். வெம்மையினால் அவர்கள் வெம்பினார்கள். சம்பந்தர் திருப்பஞ்சாக்கரம் சொல்லிக்கொண்டு சென்றார். சம்பந்தருடன் செல்லும் அடியார்கள் அல்லலைக் கண்டு அஞ்சியவனைப் போல வெய்யவன் மேற்கடலில் வீழ்ந்தான். சூழ்ந்து வந்த அடியார்கள் குலாத்துடன் சம்பந்தர் அப்பதியில் தங்கினார்.
திரு அறத்துறை மேவிய சிவபெருமான் பவளமணைய பாதம் நோவ சம்பந்தர் நடந்து வருவதை எண்ணி இறங்கினார். முத்துச் சிவிகையும் முத்துக்குடையும் முத்துச் சின்னமும் சம்பந்தருக்கு அருள வேண்டும் என்று விரும்பினார். திரு அறத்துறை வாழும் அடியார்களது கனவில் எழுந்தொருள் இறைவர், திருஞான சம்பந்தர் நம்பால் வருகின்றான், முத்துச் சிவிகையும் மணிக்குடையும் சின்னங்களையும் நம்மிடம் பெற்றுக்கொண்டு போய் கொடுங்கள் என்று பணித்து அருளினார். அந்தணர்களும் அடியார்களும் எழுந்து இறைவரது அருள்மொழியை நினைந்து அற்புதமுற்றனர். திருக்கோயிலில் சென்றனர். இவர்களைப் போலவே கோயிலில் உள்ளவர்களும் இவ்வாறு கனவில் அருள் பெற்றார்கள். அவர்கள் இது என்ன அதிசயம் என்று துணுக்குற்றார்கள். விடியற்காலமாகிய அப்போது திருப்பள்ளி எழுச்சிக்காக திருக்கதவை திறந்தார்கள். சந்திரனை போன்ற குளிர்ந்த முத்துச்சிவிகையும் முத்துக்குடையும் ஊதுவதற்குரிய ஒப்பற்ற சின்னங்களையும் கண்டார்கள். அவற்றை தொழுது எடுத்துக்கொண்டு ஞானசம்பந்தரை நாடி வந்தார்கள். நாம் மகிழ்ந்தளிக்கும் சிவிகை முதலியவைகளை நீ பெற்றுக்கொள்வாயாக, அதனை பெற்று சிவிகையூர்ந்து கவிகையுடன் வருக என ஞானசம்பந்தருக்கும் அன்று இரவு சுவாமி அருள் புரிந்தார். சம்பந்தர் தாம் கண்ட அருட்திறத்தை உடன் வந்தவர்களுக்கு உரைத்து அருளினார். முத்துச்சிவிகையில் முத்தமிழ் விரகர் எழுந்தருளும் கோலத்தை காணும் காதலுடன் வருவான் போல கதிரவன் உதயமானான். ஹர ஹர என்று அடியார்கள் ஆர்த்து முத்துச்சிவிகை முதலியவற்றை கொண்டு வந்தனர். இவை எந்தையார் தந்து அருளியவை என்று சம்பந்தர் திருமுன் வைத்து வணங்கினார்கள். எம்பிரான் அருள் இதுவோ என்று கூறி அருளிய சம்பந்தர் அவைகளை வலம் வந்து பணிந்தார். ஐந்தெழுத்து ஓதி சிவிகையில் ஏறி அருளினார். சோதி முத்தின் சிவிகை சூழ் வந்துபார் மீது தாழ்ந்து வெண்ணீற்றொளி போற்றினின் ஆதியார் அருளாதலின் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகெலாம். சம்பந்த பெருமான் சிவிகையில் ஏறி அருளியதும் மறைகள் ஆர்த்தன. மலர்மலை சிந்தியது. தொண்டர்களும் அண்டர்களும் ஆர்த்தார்கள். மங்கள வாத்தியங்கள் முழங்கின. சம்பந்தர் சிவிகையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது திரு அறத்துறை திருக்கோயில் எதிர்பட்டது. கோயிலை கண்டதும் சிவிகை நின்றும் இறங்கிய சம்பந்தர் வலம் வந்து வணங்கினார். என்னையும் பொருளாக கொண்டு இன்னொருள் புரிந்த எந்தாய், நின் பொன்னடி கமலம் போற்றி என்று துதித்தார், தொழுதார், நற்றமிழ் பதிகம் பாடினார். சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்தார். தோணிபுரத்து ஈசர் ஒரு நாள் அம்மையுடன் சம்பந்தரது உணர்வில் தோன்றி அருள் புரிந்தார். அதனால் உள்ளமுருகிய பிள்ளையார் புகழி சென்று தம்மை ஆட்கொண்ட அன்னையையும் அப்பனையும் வணங்க விரும்பினார். பல திருத்தலங்களின் வழியாக சென்று சீர்காழியை அடைந்தார். முத்துச்சிவிகையின் மேல் வரும் திங்கள் கொழுந்தன்ன வெங்குரு வேந்தரை சீர்காழியில் உள்ள மக்கள் பெரும் வைபவமாக எதிர்கொண்டு வரவேற்று பணிந்தார்கள். தம்மை ஆண்ட வள்ளலார் தோணியப்பரை தொழுதபின் பிள்ளையார் தமது திருமாளிகை சேர்ந்தார். நற்றவம் செய்து பிள்ளையாரை பெற்ற தாயார் திருநீறுக்காப்பு சாத்தி போற்றினார். செந்தமிழ் மன்னர் அடியவர் கணங்களுடன் சீர்காழியில் எழுந்தருளியிருந்தார். தமது செல்வத் திருமாளிகையில் அமர்ந்து நாள்தோறும் திருக்கோயில் சென்று திரு தோணியப்பரை வழிபட்டு செந்தமிழ் பதிகம் பலவும் பாடிக்கொண்டிருந்தார் திருஞான சம்பந்தர். உபநயனம் புரியும் பருவம் அவருக்கு எட்டியது. உலகம் கடந்த சிவஞானம் உணரப்பெற்ற சம்பந்தருக்கு வேத விதிப்படி அந்தணர்கள் சடங்குகள் புரிந்தனர். திருஞான சம்பந்தர் மான் தோளுடன் கூடிய முப்புரி நூலை தாங்கி அருளினார். ஒரு பிறப்பும் எய்தா உத்தமரை இரு பிறப்பாளராக செய்து 4 வேதங்களையும் தந்தோம் என்று அவர் திருமுன் நின்று மந்திரங்களை மொழிந்தார்கள். அப்போது சம்பந்தர் எண்ணிறந்த புனித வேதங்களாகிய தமது வெண்மதுர வாக்கினால் தேன்மதுர தமிழில் அவர்களுக்கு ஓதி அருளினார். அந்த அற்புதத்தை கண்ட அந்தணர்கள் தமது கண்முன் உருவெடுத்து வந்த தியான பொருளே பிள்ளையார் என கருதி அவரது திருவடி தாமரைகளை வணங்கினார்கள். தம் முன் கற்ற வேதங்களில் உள்ள சந்தேகங்களை சம்பந்தரிடம் கேட்டு ஐயம் தீர்ந்து அகமகிழ்ந்தார்கள். எல்லா மந்திரங்களும் தோன்றுவதற்கு மூல காரணமாக முழு முதல்வனது திரு ஐந்தெழுத்தே ஆகும் என்று அவர்களை நோக்கி உபதேசித்த சம்பந்தர் பஞ்சாக்கர திருப்பதிகம் பாடி அருளினார். துஞ்சலும் துஞ்சல்
நெஞ்சகம் நைந்து நினைமின்னாள் தோறும் வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே என்ற திருப்பதிகம் பாடி அருளினார். இந்த சமயத்தில்தான் அப்பர் பெருமான் ஞானசம்பந்தரை காண வந்து இந்த சம்பவத்தை வாகீச பெருந்தகையின் வரலாற்றிலே வர்ணித்திருக்கின்றார் செக்கிலார் பெருமான். அப்பர் பெருமானுடன் சேர்ந்ததும் பின்னர் தனியாகவும் பல தலங்களை வழிபட்டு மொழிகொண்டு துதி செய்தார் ஆளுடைய பிள்ளையார். காவேரி பாயும் மலநாட்டில் விளங்கும் திருப்பாச்சிலாச்சிரமத்தில் கொல்லி மலவன் என்ற அன்பன் ஒருவன் வாழ்ந்தான். அவனுடைய செல்வ புதல்வி அழகிய திருமேனியும் இனிய செஞ்சொற்களும் உடையவள். கொடிய நோயாகிய முயலகன் என்னும் பெரும்பிணியினால் அவள் பெரிதும் துன்புற்றாள். எதனாலும் தீராத அந்த நோய் அவளை பெரிதும் வாட்டியது. மணிமந்திர மருந்துகளால் அந்த நோய் தீராததைக் கண்ட கொல்லிமலவன் மான் ஏந்திய பெருமானை வழிவெளியே வணங்கும் மரபில் வந்தவன் ஆதனினால் மகளை கொண்டு போய் திருக்கோயிலிலே புறமரித்த அரணார் முன் கிடத்தினான். அந்த சமயத்தில் திருஞான சம்பந்தர் அங்கு எழுந்தருளினார். பலராவாயர் வந்தார், முத்தமிழ் முதல்வனார் வந்தார், கவுனியர் பெருமானார் வந்தார் என்று முழங்கும் திருக்காலத்தின் ஒளியை கேட்டு புதல்வியை பற்றிய கவலையை மறந்து நகரை அலங்கரித்தான் மலவன். திருவிளக்கும் பூரண கும்பமும் வைத்தான். ஏனைய சிறப்புகள் பலவும் செய்து சம்பந்தர் திருமுன்பு வந்தான். கண்ணீர் மலை ஆனந்த கண்ணீர் மலை பொழிந்தது. முத்துச்சிவிகை முன் மண்ணில் விழுந்து தொழுதான். ஞான போனகர் கருணை புத்து எழுக என்று அருள் புரிந்தார். திருக்கோயிலுக்கு அருகில் சென்று சிவிகை நின்றும் இறங்கி ஆலயத்துள் சென்றார். அங்கே உணர்வின்றி கிடக்கும் பெண்மகவை கண்டார். என்ன இது என்று வினவினார். கொல்லிமலவன் விஷயத்தை கூறினான். உடனே திருஞான சம்பந்தர் அளவிறந்த கருணையுடன் இம்பெருமானை தொழுதார். அணிவலர் கண்டரோ மங்கையை வாட செய்வதோ மாண்பு என்று பிணிதீர்க்கும் திருப்பதிகம் பாடிய அருளினார். சம்பந்த பெருமான் பிணிதீரும் பதிகம் பாடிய உடனே கொல்லிமலவன் பெற்ற குலமகள் நோய் தீர்ந்து அவள் எழுந்து பொற்கொடி என தந்தையருகே வந்தாள். கொல்லிமலவன் மகளுடன் சம்பந்த பெருமான் பெரும் கருணை தாழ் மீது விழுந்தான். பிள்ளையார் வள்ளலார் பதம் பணிந்தார். அடியவர்கள் ஆரவரவம் செய்தார்கள். ஆளுடைய பிள்ளையார் அங்கிருந்து புறப்பட்டு பல தலங்களை வழிபட்டு கொண்டு கொங்கு நாட்டை அடைந்தார். மேல் திசையில் உள்ள திருத்தலங்களை வணங்கி கொண்டு திருநனா சென்றார். அங்கு ஆழமுண்ட நீலகண்ட பெருமானை வணங்கி மீண்டும் திருச்செங்கோட்டை அடைந்தார். அப்பொழுது மழை பொழியும் பருவம் மாறி பனிகாலம் எய்தியது. எங்கும் பனி பொழிந்தது. குன்றுகள் வெள்ளை போர்வை போர்த்தது போலும் முத்துக்களை பச்சை கொடியில் கோர்த்தது போலும் அருகம்பொருட்களில் பனித்துளி கோவைப்பட்டு காட்சியளித்தனர். இரும்பு சட்டியில் நெருப்பை இட்டு மக்கள் குளிர்காய்ந்த வண்ணம் இருந்தனர். அகிர்புகை எங்கும் பரப்பினார்கள். இவ்வாறாக மக்கள் குளிரினால் பெரிதும் வருந்தினார்கள். திருஞான சம்பந்தருடன் வந்த பரிசனங்கள் பல நாட்கள் அங்கு தங்கியபடியால் கொடிய குளிர்காய்ச்சல் வந்து துன்புற்றார்கள். இதனை கண்ட சம்பந்த பெருமான், இந்த நிலத்திற்கு இது இயல்பு, எனினும் நமக்கு இந்த கொடுமை எய்தலாமோ என்று சம்பந்தர் இறைவர் மீது திருப்பதிகம் பாடி அருளினார். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அஃதருவீர், உய்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே, கைவினை செய்து எம்பிரான்கழல் போற்றுதும் நாமடியோம், செய்வினை வந்து எம்மை தீண்டப்பெறா திருநீலகண்டம் என்று திருப்பதிகம் பாடியவுடனே அந்நகர மாந்தரே அன்றி அந்நாட்டு மக்கள் அனைவரும் தீய குளிர்காய்ச்சல் நீங்கி சுகம் பெற்றார்கள். உலகம் உய்ய வந்த அழகில் புகழுடைய பிள்ளையார் அங்கிருந்து புறப்பட்டு காவிரிக்கு தென்பால் உள்ள பதிகளை தரிசித்தார். அங்கிருந்து சிராப்பள்ளிநாதனை வணங்கி திருவானைக்காவை மேவிய
செழுநீர் திரளை தொழுதார். திருவளஞ்சொலி வாழும் அடியார்கள் அவரை மிக்க மகிழ்ச்சியுடன் வரவேற்று வணங்கினார்கள். சில நாட்கள் அங்கி தங்கி வளஞ்சொலிநாதரை வழிபட்டார். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ்திரு வளஞ்சொலி வாணனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்று அதிகம் பாடி வழிபட்டார். பின்னர் பட்டீச்சரத்தை நோக்கி சென்றார் சம்பந்த பெருமான். எங்கும் மிகுந்த வெப்பம். வெயில் அனற்குழம்பாக வெதும்பியது. அவ்வெப்பத்தை தணிப்பதற்காக சிவபூதம் ஒன்று முத்தமிழ் விரகராம் ஞானசம்பந்தர் முடிமீது முத்துப்பந்தர் பிடித்தது. பிறர் தம்மை காணாத வண்ணம் நின்ற அப்பூதம் முத்துப்பந்தர் பிடிக்குமாறு பட்டீச பெருமான் எம்மை ஏவி அருளினார் என்று கூறியது. அதனை கேட்டருளிய சம்பந்தர், எம்பிரான் திருவருள் இதுவோ என்று உடல் புலகமுற்றார். புத்தேளிர் பொழியும் பூப்பந்தர் போன்று பொழியும் அப்பந்தலின் அழகிய காம்புகளை அடியவர்கள் தாங்கினார்கள். அம்பலத்தில் ஆடுகின்ற அடிமலரின் நிழலில் அமர்ந்திருப்பவர்கள் போல அருளுடைய பிள்ளையார் அமர்ந்து அருளினார். தொண்டர்களும் அண்டர்களும் என் திசையும் கேட்க அரவாரம் செய்தார்கள். வள்ளலார் வருவதை கேட்டறிந்த திருப்பட்டீச்சரத்தில் உள்ள அன்பர்கள் அவரை எதிர்கொண்டு ஏந்தினார்கள். திருஞான சம்பந்தர் திருக்கோயிலுள் சென்று ஆறாத காதலுடன் அரணாரை பணிந்து அருந்தமிழ் மாலை புனைந்தார். திருவாவடுதுறையில் திருத்தொண்டர்களுடன் சம்பந்தமூர்த்தி தங்கியிருந்த போது அவருடைய தந்தையார் சிவபாத இருதயர் தமது நியதியாக வேள்வி புரியும் காலம் வந்ததினால் சீர்காழி செல்ல விரும்பினார். ஞான போனகர் முடிவில்லா பொருளாக உள்ளது ஆவடுதுறை மேவிய எந்தையார் இணையடிகளன்றோ என்று கூறி எழுந்தருளினார். நேரே திருக்கோயிலுக்கு சென்று இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகலில் தொழுதெழுவேன் கடல் நிலமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு துறை அரணே என்ற பதிகம் பாடியருளினார். பாடியவுடனே ஒரு சிவபூதம் 1000 பசும்பொன் அடங்கிய முடிப்பை பலிபீடத்தில் வைத்தது. இந்த உளவாக்கிளி உமக்கு அரணார் அருளியது என்று கூறியது. ஞானசம்பந்தர் நிலமிசை நெடிது விழுந்து வணங்கினார். அக்கிளியை எடுத்து தலைமிசை மீது வைத்து துணிந்த பொருளை தனிந்த சிந்தையுடை தந்தையாருக்கு கொடுத்தார். ஐய, உலகத்தின் இடர் நீங்க சிவபெருமானையே முதல்வராக கொண்டு சிவவேள்வி புரிவீர். சிறுகாலியில் உள்ள ஏனைய அந்தணர்கள் அனைவரும் அவ்வனமே செய்க. இக்கிளி எடுக்க எடுக்க உளவாது மிகுதியடையும் என்று திருவாய் மலர்ந்து தந்தருளினார். தந்தையார் சிறுகாழி சென்றார். மேலும் பலபதிகளை வணங்கி பாமாலை புனைந்த புண்ணியர் காரைக்காலுக்கு அருகிலுள்ள தருமபுரம் என்ற திருத்தலத்தை அடைந்தார். அது திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய தாயார் பிறந்த ஊர். பாணருடைய சுற்றத்தார்கள் திருஞான சம்பந்தரை எதிர்கொண்டு அவரது திருவடி தாமரையில் விழுந்து வணங்கி வாழ்த்தினார்கள். அச்சுற்றத்தாரை நோக்கிய திருநீலகண்ட யாழ்ப்பாணர், உமையம்மையார் தந்த திருஞான பாலுண்ட பிள்ளையார் அருளி செய்கின்ற திருப்பதிகங்களை யாழில் பயிற்றி வாசிக்கும் பெரும்பேற்றினை அடியேன் பெற்றுள்ளேன் என்று கூறினார். அதனை கேட்டவர்கள், திருப்பதிகத்திற்கு கிளர்ந்த ஓசையானது அளவு பெறும்படி யாழில் வைத்து வாசிப்பதால் பதிகத்தின் இசை உலகமெல்லாம் வளர்கின்றது என்று கூறினார்கள். ஆளுடைய பிள்ளையை விட தம்மையே தமது தாய் ஊர் மக்கள் புகழ்ந்து பேசுவதை கேட்ட திருநீலகண்ட யாழ்ப்பாணரின் உள்ளம் நடுங்கியது. சிவஞான பிள்ளையார் திருவடியை வணங்கினார். எந்தையே, அளவினில் உட்படாத திருப்பதிய இசை கருவியில் அடங்காத வகையினை இவர்களும் உலக மாந்தர்களும் அறிந்து கொண்டு உய்யும்படி பலரும் புகழும் பதிகம் ஒன்று பாடி அருள வேண்டும். அடியேன் அது யாழில் அடங்காததை காட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து கொண்டார்.
திருஞான சம்பந்தர் இறைவரை தொழுது திருப்பதிகம் இசை நாதம் முதலியவருக்கு அடங்காத தன்மையை காட்டும் பொருட்டு அரும்பதிகத்தை மாதர் மடப்பிடியும் என்ற திருப்பதிகம் பாடி அருளினார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் முன்பு போல் யாழினை கரத்தில் தாங்கி வாசிக்கத் தொடங்கினார். அதன் ஓசை நரம்பில் அடங்கவில்லை. அச்சமும் அன்பும் கொண்ட பாணனார் சம்பந்தரது சரணத்தில் விழுந்து வணங்கினார். இப்பெரியோர் அருளிச் செய்த திருப்பதிகத்தின் இசையை யாழில் இயற்றுவேன் என்று கூறியது இக்கருவை தொடுவதனால் தானே என்று தெளிந்த அவர் யாழினை எடுத்து முறிக்கத் தொடங்கினார். ஐயரே, இந்த யாழை கொடும் என்று வாங்கி கொண்டார் சம்பந்தர். ஐயரே, நீர் யாழை முறிக்கும் செயல் யாது? அரணாறு திருவருளில் பெருமையெல்லாம் இந்த கருவியில் அளவில் அடங்கிவிடுமா? ஒருபோதும் அடங்காது. தமது இயல்புக்கு தக்கவாறு உலகத்தில் உள்ளோர் அறியும்படி இக்கருவியில் அமைய வாசித்தலே வழக்காகும். சிந்தையிலும் அடங்காத இசையின் பெருமை செயலுள் அடங்குமோ? ஆதலால் இந்த யாழினை கொண்டு திருப்பதியங்களை இதனுள் பொருந்திய அளவில் வாசிப்பீர் என்று கூறி யாழை பாணனார் கையில் தந்தருளினார். செந்தமிழ் விரகர் தந்தருளிய யாழை தொழுது பெற்றுக்கொண்ட பாணனார் அதனை தலைமேல் வைத்து ஏற்றுக்கொண்டார். மக்களும் உண்மையை உணர்ந்தார்கள். திருஞான சம்பந்தர் அங்கிருந்து புறப்பட்டு திருநள்ளாறு சென்றார். அங்கே போகமார்த்த பொன்மலை என்ற திருப்பதிகம் பாடி அருளினார். அப்பதிகத்தை யாழில் வாசிக்குமாறு திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு கட்டளையிட்டார். அதன்படி திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழ் மீட்டி இனிதி வாசித்து உலகை மகிழ்வித்தார். பின்னர் திருஞான சம்பந்தர் அவ்விடத்தினின்றும் புறப்பட்டு அருகிலுள்ள தலங்களை சேவித்து கொண்டு திரு சாத்தமங்கைக்கு வந்தார். அப்பதியில் வாழும் திருநீலநக்க நாயனார் சம்பந்தர் வருவதை அறிந்தார். எங்கும் வாழை கமுகுகள் தோரணங்கள் கட்டினார். பூமாலைகளை தொங்கவிட்டார். நிறைகுடம் வைத்து தீப தூபம் அமைத்து சம்பந்தரை எதிர்கொண்டார். சம்பந்தரை வணங்கி அயவந்தி என்னும் திருக்கோயிலுக்கு அழைத்துச் சென்றார். உலகம் உய்ய வந்த சம்பந்த பெருமான் சிவபெருமானை வணங்கி தமிழ் மாலை புனைந்தார். திருநீலநக்க நாயனார் வேண்டுகோளுக்கு இணங்கி அவருடைய திருமாளிகைக்கு எழுந்தருளினார். அவர் அமைத்த அரிய திருவமுதை உண்டு அங்கு இரவு பாணனாருக்கும் தங்க இடம் தரச் சொல்லி தங்கினார். திருப்பதிகத்தில் திருநீலநக்கருடைய அன்பின் திறத்தை பாடி அருளினார். திருச்செங்காட்டங்குடியில் வாழ்ந்த சிறுத்தொண்ட நாயனாரின் வேண்டுகோளுக்கு இணங்கி அங்கு சென்றார். ஆளுடைய பிள்ளைகள் சிறுத்தொண்ட நாயனாரது திருத்தொண்டினை திருப்பதிகத்தில் சிறப்பித்து பாடி அருளினார். திருமருகளில் சம்பந்தர் எழுந்தருள் இருந்தபோது வணிகன் ஒருவன் ஒரு கன்னிகையை அழைத்து கொண்டு வந்தான். அவன் அங்கு வந்த போது பொழுது சாய்ந்து விட்டதால் திருக்கோயிலின் புறத்தே ஒரு மடத்தில் படுத்து தூங்கினான். அவ்வாறு அவன் தூங்கிக் கொண்டிருந்த போது கொடிய அரவம் அவனை தீண்டியது. விஷம் தலைக்கு ஏறிய வணிகன் இறந்தான். வணிகன் மாண்டதைக் கண்ட கண்ணி அளவிலா துயரம் கொண்டாள். அக்கண்ணி மனம் ஆகாதவளின் ஆதலால் அரவம் தீண்டி மாண்ட வணிகனை தீண்டாமல் நின்றாள். அவளுக்கு ஆறுதல் கூற யாரும் இல்லாததால் தளர்ந்து தனிந்து புலம்பினாள். அவள் அழுகுரலை கேட்டு அங்கிருந்த இடியும் கருடனும் போன்ற மந்திரவாதிகள் பலர் வந்து தத்தம் மந்திர சக்தியை கொண்டு விஷத்தை இறக்க முயன்றனர். அவர்கள் முயற்சி ஏதும் பலனளிக்கவில்லை. விடியற்காலை வந்தது. கன்னி புலம்பி அழுதாள். திருக்கோயில் வாயிலில் நின்று எம்பிரான் எழுந்தருளில திசை நோக்கி கைகூப்பி தொழுது அழுதாள், துதித்தாள். திருஞான சம்பந்தர் இறை வழிபாட்டின் பொருட்டு வந்து கொண்டிருந்தார். வணிகப் பெண்ணின் அழுகுரலை கேட்ட அவர் திருவுள்ளத்தில் கருணை மிகுந்தது. அடியவர்கள் சூழ அக்கன்னிகையின் அருகில் சென்றாள். சிந்தை நொந்து வருந்தி சிவனொருளை நாடி நின்று அவளை நோக்கி, அம்மா, நீ அஞ்ச வேண்டாம், உன் துன்பத்தை உரைப்பா என்று கேட்டு அருளினார். வணிகப் பெண் கரமலர்கள் சிறமீது குப்பினாள். கண்ணில் நின்றும் அருவி போல நீர் பொழிந்தது. சம்பந்த பெருமான் சரணங்களில் விழுந்தாள். பெருமானே, வளமேட வைப்பூர் என்ற ஊரின் தலைவனான தாமன் என்பவன் எனது தந்தை. இவர் எனது தந்தையின் மருமகன். எனது பிதாவுக்கு 7 பெண்கள். என் தந்தை ஒவ்வொரு பெண்ணையும் இவருக்கு தருவதாக வாக்களித்தார். அதனை இவர் நம்பினார். தம் வாக்கினால் இவரை நம்ப வைத்த பின் இவரிடமிருந்து நிரம்ப பொன்னை பெற்றுக்கொண்டார். ஆயினும் இவருக்கு வாக்களித்தபடி பெண் தராமல் அயலாருக்கே அளித்தார். என்னை தவிர 6 பெண்களையும் இவ்வாறே இவரை ஏமாற்றிய பிறகே மனம் செய்து கொடுத்தார்.
அதனால் மனம் வருந்தி நின்ற இவரிடம் இரக்கம் அன்பு பூண்டு என் தாய் தந்தையரை விடுத்து அவர்கள் அறியா வண்ணம் இவரை சார்பாக கொண்டு புறப்பட்டு வந்தேன். எம்பிரானே, இவருடன் இன்று இம்மடத்தில் தங்கினேன். பாம்பு தீண்டி இவர் மாண்டு விட்டார். அதனால் நடுக்கடலில் கப்பல் கவிழ பெற்றார் போல கலங்கி நிற்கின்றேன். எனது சுற்றத்தார் போல வந்து என் துயரமெல்லாம் தீர அருள் செய்தீர் என்று கூறினார். கற்றவர் தொழுதேத்தும் காளிவேந்தர் கருணையினால் அரவின் விடம் திருமாறு அழகிய மருகர் பெருமானை பாடினார். திருஞான சம்பந்தர் திருப்பதிகம் பாடி அருளியவுடன் விடம் தீர்ந்து வணிகன் எழுந்தான். கண்ணி பெருமானின் திருவடிகளில் விழுந்து வணங்கினாள். அந்நங்கையை நம்பியை மணந்து இன்புறுமாறு திருமணம் செய்து வைக்கும்படி பணித்தருளினார் சம்பந்தர். வணிகனுக்கும் அக்கன்னிகைக்கும் இனிதே திருமணம் நிகழ்வுற்றது. திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து நாம் அடுத்த தலைப்பு வாசி தீரவே காசு நல்குவீர் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். தொடர்ந்து நாம் திருஞான சம்பந்தருடைய அருள் வரலாற்றை சிந்திக்க இருக்கின்றோம். நமது அடியார் பெருமக்கள் நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் பொங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம்